ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போய் நானும் அவரும் தனியாக போய். ஏன்னா எப்பயுமே பையனோட தான் போவோம். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துட்டானா அவனை தூக்கின்னு தான் எப்பயுமே போவோம். இப்போ வரலும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் தனியாக. இப்போ இந்த மாதிரி வந்து எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் வந்து நானும் அவரும் இதே பீச்சுக்கு வந்திருந்தோம். உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த ஞாபகம் தான் வந்தது எனக்கு. அந்த யோசனை இருந்துகிட்டே இருந்தது அப்போது. இந்த மாதிரி தானே வந்து உட்காந்துருந்தோம் சொல்லிட்டு மனசில் வந்து வயசு மட்டும் தான் ஆயிருக்கு. இன்னும் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள்லாம் நல்லா இன்னும் எங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த அலைகள் பாருங்கள், ஒரு தடவையும் அது எத்தனை தடைகள் வந்தாலும் ஓயாமல் திரும்பி திரும்பி எழுந்து வரா மாதிரி தான் வாழ்க்கையும். நமக்கும் எவ்வளவோ தடைகள் வரும், எவ்வளவோ கஷ்டங்கள் வரும். அதையும் தாண்டி தான் நம்ம எழுந்து ஒரு ஸ்டெப்பாக வரும். ஜீரோவில் இருந்தால் கூட திருப்பி நான் அடைஞ்சே தீர்வேன்னு எழுந்து வரணும். அதுதான் லைஃப்பில் இந்த அலைகள் பார்க்க சொல்ல நமக்கு தோன்ற ஒரு இதுவாக தான் ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப திரும்பி அடிபட்டு இந்த அலைகள் மாதிரி தான் எழுந்து வராரு.